வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையிலே எதிரியை நண்பனாக மாற்றுவது எப்படி? பகைவனை நண்பனாக மாற்றுகின்ற ஆற்றல் பொறுமைக்கு உண்டு. கத்தியை தீட்டாதே, புத்தியை தீட்டு. அடிக்கின்ற கையை அணைக்கின்ற விதம் என்ன என்பது நாம் பல நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் கொள்ளைக்காரர்கள் அட்டகாசம் அதிகமாக இருந்தது. அந்த காலத்தில் கொள்ளையடிப்பதற்கு முன்பு ஒரு பனை ஓலையில் இந்த நாள் உங்கள் வீட்டில் நாங்கள் கொள்ளையடிக்கப் போகிறோம் என்று ஓலை அனுப்பிவிடுவார்கள். முந்தின நாள் ஓலை அனுப்பி அடுத்த நாள் கொள்ளையடிக்க வருவார்கள். இப்படித்தான் ஒரு செல்வந்தர் வீட்டிலும் ஓலை வந்தது. எல்லோரும் இப்படி பயந்திருந்தால் எப்படி என்று சொல்லி அந்த செல்வந்தர் அந்த கொள்ளைக்காரர்களை எதிர்கொண்டு நாம் சந்திப்பது என்றும் ஊர் எல்லைக்குள் விடக்கூடாது நினைத்து சில குண்டர்களையும் அடியாட்களையும் அழைத்து கொண்டு அங்கே எல்லைப்புறத்திலே காத்திருந்தார். அவரது மனைவியோ நன்றாக குளித்துவிட்டு பட்டாடை உடுத்தி நெற்றியில் குங்குமப்பொட்டு பெரிதாக வைத்து கொண்டு கழுத்தில் தாலி சரடை மணிந்துவிட்டு நகைகளை எல்லாம் எடுத்து ஒரு மேஜன் மீன் வைத்துவிட்டு நன்றாக சுட சுட மணக்கும்படி விருந்து தயாரித்து ஒரு மேஜையிலே வைத்தார். கொள்ளைக்காரர்கள் வீட்டுக்குள்ளே வந்தவுடனேயே, வாங்க அண்ணன்மார்களே வாங்க, உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று பாசத்தோடு சொன்னது. அந்த பெண் சொன்னாள். கொள்ளைக்காரர்களுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. நாம் கொள்ளையடிக்க வந்திருக்கிறோம், வருவோம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றோம். இந்த பெண் வாங்கனே வாங்க என்று அழைக்கிறாளே என்று சொல்லி ஆச்சரியத்தோடு உள்ளே சென்றார்கள். அங்கே சென்றவுடன் அந்த பெண்மணி, உங்களுக்காக நான் சுட சுட சமைத்து வைத்திருக்கின்றேன், சாப்பிடுங்கள் என்று வயிறார சாப்பாடை அந்த அம்மா போட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு வெற்றிலை பாக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் நன்றாக சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த கொள்ளைக்காரர்களை பார்த்து, அண்ணன்மார்களே, இந்த நகைகளெல்லாம் இந்த மேஜையில் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று அந்த பெண்மணி சொன்னார். அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருந்த அந்த கொள்ளையனுக்கு மனசு உருகிவிட்டது. கொள்ளையடிக்க வருகின்ற வழியில் வாங்கண்ணே என்று ஒரு பாச சகோதரியாக அழைத்தாள். சாப்பிடுங்கள் என்று நல்ல சாப்பாடு கொடுத்தாள். இருக்கின்ற நகைகள் எது வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள் அண்ணா என்று சொல்லுகின்றாளே என்று ஒரு சகோதர பாசத்தை அந்த பெண் பொழிவதை பார்த்து அந்த தலைவனுக்கு இரக்கம் அதிகமாக வந்துவிட்டது. சகோதரி வீட்டில் யாரும் கொள்ளையடிக்க மாட்டார்கள். சகோதரியே, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். நாங்கள் உங்கள் வீட்டில் ஒரு துரும்பு கூட எடுக்க மாட்டோம். வருகின்ற வழியில் உங்கள் கணவன் எங்கள் பலம் தெரியாமல் ஆட்களை கூட்டிக் கொண்டு அங்கே எங்களை தடுத்தார். நாங்கள் அவரை அங்கே ஒரு மரத்தில் கட்டி வைத்திருக்கின்றோம். போகின்ற வழியில் அவிழ்த்து விட்டு சென்று விடுகிறோம். நீங்கள் நன்றாக வாழுங்கள் என்று அந்த பெண்ணை வாழ்த்திவிட்டு சென்றார்கள். கொள்ளையடிப்பது என்பது நடக்கக்கூடியது. கொள்ளையர்கள் கொடூரமாக இருப்பார்கள் என்று தெரியும். அந்த நேரத்திலும் அந்த பெண்மணி சாமர்த்தியமாக நடந்து கொண்டு கொள்ளையையும் தடுத்தாள், கணவனையும் காப்பாற்றினாள். இதுதான் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிரிகளையும் நண்பனாக மாற்றுவது. எதிரிகளின் மனப்போக்கு படி சென்று அவனை மாற்றுகின்ற ஆற்றல், அடிக்கின்ற கைகளை அணைக்க வைப்பது. அதற்கு புத்திசாலித்தனமாக நடந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது ஏதோ ரீகேஜூர் சாமம் அதர்மணம் என்று 4 மறைகள் அல்ல, இதிகாசங்கள் அல்ல. வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகளை ஒருமுனைப்படுத்தி கேள்விப்பட்ட அந்த நல்ல கதைகளிலிருந்து வருகின்ற தன்மைகளை அறிந்து உங்களுக்கு தருகிறேன். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில நேரங்களில் தேவைப்படும் பொழுது இதை பயன்படுத்தினால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எனவே வெற்றி படிக்கட்டு என்பது நாமெல்லாம் வெற்றியாளராக மாறி வெற்றி திலகங்களாக மாற வேண்டும். வெற்றியை மட்டும்தான் அடைய வேண்டும் என்பதற்காக வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி
தினமும் பாருங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.